உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது காட்டமாக கேள்வியை முன்வைத்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 மாதங்களுக்கு ஒருமுறை நீதிபதிகள் மாறுவதால் நீதிமன்ற அவமதிப்பிலிருந்து அரசு அதிகாரிகள் தப்பிவிடுவீர்கள் என்று நம்பி வருகின்றனர் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம். தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசு அதிகாரிகள் மீது காட்டமான கேள்விகளை முன்வைத்துள்ளது. என்ன சொல்லப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியைச் சேர்ந்த காஜா மைதீன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மணப்பாறை புத்தானத்தம் கிராமத்தில் பொது பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை 12 வாரத்துக்குள் அகற்றுமாறு நீதிமன்றம் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை ஆக்கிரமிப்பை அகற்ற எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வானது ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி நீதிமன்றம் ஏராளமான உத்தரவுகளை பல்வேறு வழக்குகளை பிறப்பித்திருந்தாலும் கூட ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் சட்டத்தை நிலைநாட்ட நீதிபதிகள் உறுதிமொழி எடுப்பதைப் போல தமிழக அரசு அலுவலர்கள் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள் எனவும் ஆக்கிரமிப்புகளை 12 வாரங்களுக்குள்ளாக அகற்ற வேண்டும் என 2023 நவம்பரில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்நாள் வரை ஆக்கிரமிப்பு அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் பஞ்சாயத்து தலைவர் மூலமாக நோட்டீஸ் அனுப்புகின்றனர். ஆனால் பஞ்சாயத்து தலைவருக்கு ஆக்கிரமிப்பு அகற்ற அதிகாரம் இல்லை. வருவாய்த்துறையினரே ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கை எடுக்க முடியும். இது எங்களால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு ஊடகங்கள் வாயிலாக பெருமளவில் ஒளிபரப்பப்பட்டது. இருப்பினும் கூட ஆகஸ்ட் 9ஆம் தேதி புத்தான கிராம பஞ்சாயத்து தலைவரால் ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீதிபதிகள் மாறுவதால் நீதிமன்ற அவமதிப்பில் இருந்து அதிகாரிகள் தப்பித்து விடுகின்றனர். ஆகவே ஆக்கிரமிப்புகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான வழக்குகளை நிரந்தர அமர்வு முன்பாக பட்டியலிட சரியான நேரம் இது என தோன்றுகிறது எனவும் இதனால் ஒரு வழக்கு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும். வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் மன்னிக்கப்படாது. நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளில் அதிகாரிகள் நீதிமன்றம் இரும்பு கரம் கொண்டு அதிகாரிகள் மீது செயல்படும் எனவும் எனவே மணப்பாறை தாலுகா கோட்டாட்சியர் தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு அகற்ற விதிகளுக்கு உட்பட்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் எனவும் 7 நாட்களுக்கு உள்ளாக ஆக்கிரமிப்பாளர்கள் விளக்கம் அளிக்கலாம். அதன் பின்னர் கோட்டாட்சியர் விதிகளுக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை அக்டோபர் 8ஆம் தேதிக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் அகற்றம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அதிகாரிகள் மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சரமாரியான ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். வருண்யா. சல்மான், விரிவான விவரங்களுக்கு நன்றி.